தன்னாட்சின்ற வார்த்தை ஏன் RSS உறுத்துது? நீங்கள் தன்னாட்சின்னு வந்துடுறப்பயே உங்க மாநிலத்துக்கான சுயமரியாதையை பேச ஆரம்பிச்சிருவீங்க, உரிமையை பேச ஆரம்பிச்சிருவீங்க, மாநில சுயாட்சியை பேச ஆரம்பிச்சிரும். இப்ப சொல்லுங்க, தன்னாட்சியை பேசக்கூடிய திமுகவும் பாசிசவாதிகள், தன்னாட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்ற பிஜேபியும் பாசிசவாதியா? 1925 இந்த வருடம் நூற்றாண்டு விழா RSSக்கு கடுமையான கொடூரங்களை செய்வதற்கு அவங்க தயாரா இருக்காங்க. அப்ப இந்த நூற்றாண்டு விழா அப்படின்னா 1925ல இங்க இருக்கக்கூடிய பிஜேபி அண்ணனுகள் தம்பிகள்லாம் புரிஞ்சுக்கணும், நமக்கெல்லாம் அங்க இடமே இல்ல. அப்ப RSS முழுக்க பார்ப்பனர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் முடிவெடுக்கிறாங்க. இப்படியே நம்ம எல்லாம் பூணூல் கோஷ்டியா இருந்தோம்னா எந்த மாநிலத்திலையும் நம்ம போய் கால் ஊன்ற முடியாதுப்பா, கொஞ்சம் நம்ம ஆட்கள் விலை போகக்கூடியவங்களை கூப்பிட்டுக்கங்க, சீமான் போன்ற ஆட்களை எல்லாம் கூப்பிட்டுக்கங்கன்னு அன்னைக்கு சொல்றாங்க. இவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், அந்தந்த மாநிலத்திற்கு ஏற்றவாறு தத்துவத்தை மாற்றுவது. இப்ப நீங்க பீகார்ல பேசுற தத்துவத்தை RSS தமிழ்நாட்டுல பேசாது. அங்க அவர்களுக்கு இஸ்லாமியர்களை கூறு போடுகிறார்கள்னா இங்க தலித்துகளையும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் கூறு போடுவாங்க.